ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சின்னதாக ஒரு ட்ரிகர் இன்புட் வோல்டேஜ் கொடுத்து ஒரு லோடை ஆன் ஆஃப் ரெண்டுமே பண்ணுற மாதிரி ஒரு ரிலே மாடல் தான் மேக் பண்ண போகிறோம். இது மேக் பண்ணுறதுக்கான காஸ்ட்டும் ரொம்பவுமே கம்மி தான். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறேன்ட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 5 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி BC547 டிரான்சிஸ்டர் ஒன்று, அப்புறம் இந்த மாதிரி 100 ஓம்ஸில் ஒரு ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். இது இருந்தாலே போதும். இப்போ நம்ம ரிலேவை டாட் பிசிபியில் தான் அசம்பிள் பண்ண போகிறோம். ரிலேவோட அந்த சென்டர் பின்னை மட்டும் இந்த மாதிரி வளைச்சி விட்டு டாட் பிசிபியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பேக் சைடில் நீட்டாக சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரிலேவோட 4 பின்னையுமே பிசிபியில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த 5வது பின்னை கனெக்ட் பண்ணணும். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு சின்னதாக அந்த மாதிரி கம்பி எடுத்திருக்கேன். அதை 5வது பின்னில் வச்சு சால்டர் பண்ணிட்டு பிசிபியோட பேக் சைடில் சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். BC547 டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இதை நம்ம டாட் பிசிபியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் சால்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 100 ஓம் ரெசிஸ்டரையும் சால்டர் பண்ணிக்கிறேன். இன்புட் அண்ட் பவர் சப்ளைக்காண்டி 3 ஒயர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோன்னு 3 கலரில் எடுத்திருக்கேன். இந்த 3ஐயுமே அசம்பிள் பண்ணிக்கிறேன். நான் இன்புட் அவுட்புட்டுக்கான ஒயர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டேன். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்ருந்தேன். இப்போ நான் டிரான்சிஸ்டரோட பேஸ் பின்னை 100 ஓம் ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதோட இன்னொரு ரெண்டை ஆரஞ்சு கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை பேக் சைடில் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். டிரான்சிஸ்டரோடைய பேஸ் பின்னை 100 ஓம்ஸ் ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட்டு பின்னான கலெக்டர் பின்னை ரிலேயில் பவர் சப்ளை கொடுக்கறதுக்காண்டி 2 பின் இருக்கும். அதில் ஒரு பின்னில் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டிரான்சிஸ்டரோட எமிட்டர் பின் லாஸ்ட் பின் வந்து நமக்கு நெகட்டிவ். அதில் தான் நம்ம நெகட்டிவ் சப்ளை கொடுக்க போகிறோம். அதை வந்து எல்லோ கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ரிலேவோட சென்டராக ஒரு பின் இருக்கும். அதை நான் ஒரு காப்பர் ஒயரை வச்சு இந்த வயலட் கலர் ஒயரோட கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ரிலேவில் 2 பின் மட்டும் தனியாக இருக்கும், NO, NC. இந்த பின்னை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, காமனில் ஒரு டெர்மினலையும் NOவில் ஒரு டெர்மினலையும் வச்சிங்கன்னா பீப் சவுண்ட் வராது. NCயில் வச்சிங்கன்னா பீப் சவுண்ட் வரும். NCனா நார்மலி க்ளோஸ்டு, NOனா நார்மலி ஓப்பன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து NC, அப்புறம் NO, சென்டரில் இருக்கிறது வந்து காமன். இதில் தான் நம்ம இன்புட் சப்ளை கொடுக்கலாம். இந்த 100 ஓம் ரெசிஸ்டரோட இன்னொரு ரெண்டில் ட்ரிகரிங் இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறதுக்காண்டி ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரை கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும். இந்த ரெட் கலர் ஒயரில் 5 வோல்ட் பாசிட்டிவ் சப்ளையும் எல்லோ கலரில் நெகட்டிவும் கொடுக்கணும். இது ரிலேக்கான பவர் சப்ளை. அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் ஒயரில் ட்ரிகரிங் வோல்டேஜ் பாசிட்டிவ் கொடுக்கணும். அப்புறம் நெகட்டிவ் வந்து எல்லோ ஒயர்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். 3 ஒயர் தான். இந்த எல்லோ வந்து ரெண்டுத்துக்கும் காமனான நெகட்டிவ். அப்புறம் பாசிட்டிவ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் செக் பண்ணி காட்டுறேன். ஒரு 9 வோல்ட் பேட்டரியை கனெக்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு லோடாக யூஸ் பண்ணுறது வந்து 12 வோல்ட் LED தான். ரிலேயோட பாசிட்டிவை ரிலேவோட காமன் பின் அந்த வயலட் கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணிட்டு நெகட்டிவை பேட்டரியோடைய நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பேட்டரியோட பாசிட்டிவை ரிலேவோட NO, NC எதுலனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ NOவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரிலேக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்காண்டி ஒரு 3 வோல்ட் பேட்டரி எடுத்திருக்கேன். அதோட பாசிட்டிவ் ரெட் கலர்லையும் நெகட்டிவ் எல்லோ கலர்லையும் கனெக்ட் பண்ணிட்டேன். நமக்கு 3 வோல்ட் கொடுத்தாலே போதும். இது 5 வோல்ட் ரிலேனால ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரிகரிங் வோல்டேஜ் கொடுக்கணும். அதுக்காண்டி இந்த மாதிரி 3 வோல்ட் பேட்டரி எடுத்திருக்கேன். நீங்கள் 3 வோல்ட்லேருந்து 9 வோல்ட் வரை கொடுக்கலாம். அதோட நெகட்டிவ் வந்து எல்லோ கலரில் கனெக்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் டச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா LED ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட் நம்ம NOவில் LEDயோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ NCயில் கனெக்ட் பண்ண போகிறோம். NCயில் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக LED எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ட்ரிகர் வோல்டேஜ் கொடுக்கும்போது LED ஆஃப் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிலே மாடல் என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சின்னதாக ஒரு ட்ரிகரிங் வோல்டேஜ் கொடுத்து ஆஃபில் இருக்க திங்ஸை ஆன் பண்ணுறதுக்கும் ஆனில் இருக்கிறத ஆஃப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். இதே மாடலில் யூஸ் பண்ணி அப்கமிங்லேயே நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம். இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீயிங் நெக்ஸ்ட் வீடியோ.